Zomato. 79. 76. Thanks, bhai. வந்துருச்சு தானே? இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துன்னு வந்திருக்காங்கடா. அவ்வளவுதானா? 3 தானா? சரி வை சாப்பிடலாம். சாப்பிடுறதுக்கு வாங்கலாம் மறந்துட்டேன். நீ எல்லாம் உள்ள வச்சுட்டு வாடா. சமோசா இருக்குது. इथून सुटण्यासाठी तयार आहे या क्या அங்கே இருக்குடா. என்னது அது? நல்லா இருக்குமா? இது என்ன கர்மம்னு தெரியல. எல்லாமே அதுதான்டா. வேணாம் தானே? வேணாமா? அது இருக்கு இது. வெளியே வாங்கிட்டு சாப்பிடலாமா? பிரி. என்ன ஸ்டேஷனு? இப்போ நம்ம நாக்பூர்ல இருக்கோம். அப்புறம் இங்க இந்த ஊர் மீல்ஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஆனா அது இந்த ஒரு மீல்ஸே இல்ல. ஆமா தானே? ஆமா, சும்மா சாதம் ஊத்திராது. நான் வெள்ளை பெட்ஷீட்ல நான் தான் ட்ரை பண்றேன். எகிற போதுன்னு நினைக்கிறேன் பாரு. 70 ரூபாய் பிடிங்கிட்டாங்களா இருக்கு. வெஜ் தாலி அது பேரு. ஸ்டாண்டர்ட் வெஜ் தாலி. This is business. 2000 years later. ஸ்டாண்டர்ட் வெஜ் தாலி பிரிச்சாச்சு. வெஜ் பில்ல போட்டு இப்ப சாப்பிட்டு சொன்னாதான் நல்லா இருக்கா இல்லையான்னு. சப்பாத்தி சோறுன்னு எங்களுக்கு தெரியும். இது பாரு, இது மிச்சர் போட்டு சாம்பார்ல முறுக்கு போட்டிருக்காங்க. தயிரா? பருப்பு குழம்பு. இது என்னது? இது சோயாபீன் குழம்பு. சோயாபீன். அது சோயாபீன். திஸ் பிக்கல். நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிக்கல். சாப்பிட்டு காமி, ஒரு வாய் சாப்பிட்டு காமி. ஏதாவது மாங்காய் வருதா? எடுத்த வளையுது. நான் அப்படியே சாப்பிட்றேன். கையில போட்டு குழப்படா. நம்மனா நாக்பூரா தமிழன். ஒரே ஆர்வமா இருக்கு ஊரா சாப்பிட பாக்க. ஒண்ணு இருந்தது, அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்லா இல்லையா? சப்புன்னு இருக்கா? உப்புள்ள சப்புன்னு இருக்கு. வடக்கு நண்பர்கள் அப்படிதானே இருக்கும். அந்த முறுக்கு எப்படி இருக்கு? சாம்பார் முறுக்கு. நம்ம சாம்பார் நடக்கிற மாதிரி சைடுல முறுக்கு வச்சு சாப்பிடுவோம். இவங்க சாம்பார்ல போடி. நல்லா இருக்கா? ஏன் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இல்லையா? சுமாரா இருக்கு. ஓகே. அப்படி கடைசி ஒண்ணு சாப்பிட்டு இது தன் உணவில் உப்பு இல்லாததை கண்டறிந்தார் இவரால். சரி நம்ம ஆரம்பிக்கலாம். நல்லா இருக்கா? சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும். அப்ப இது ஆரம்பிக்கணும். நல்ல ஓபன் பண்ணலாமா? எப்படி உட்காருவோம்? உட்காரு கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க உட்காந்து. 20 ரூபாய் पैकेट 20 ரூபாய். चले मीठा और एक அவ்வளோ சாப்பிட ஆரம்பி. தேங்க்ஸ் ஃபார் த ரிவ்யூ யுவராஜ். என்ன காமிச்சது யுவராஜ்? இது 3 பேர். இது பிரிக்கும். நல்லா இருக்கு. அப்படியே இங்க பாருங்க. சோமேஷ் இங்க பாரு. டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லு. சூப்பர் சூப்பர் இருக்குன்னு. டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லி இருக்குன்னு.
மாறி போச்சா? வர வரன்னு இருக்கு, வரட்டிங்கிற மாதிரி இருக்கா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிருக்கீங்கண்ணா. அதை வச்சிரு, அப்படியே வச்சுட்டு அடுத்து சாப்பிட்டு பாரு. இதே எப்படி இருக்கு? அதோட கொஞ்சம் மரமரான்னு இருந்தாலும் நல்லா இருக்கா? சீஸியா இருக்கா? ஜூஸியா இருக்கு. கேம்பிளா கம்புலா? அது ஆடா பிடிக்கிறது கிம்பல். அது இருந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. வெல்கம் யூ. கொஞ்சம் சூடா இருந்தா நல்லா இருந்திருக்கும் தானே அண்ணா? இன்னும் எடுக்கலையா? இந்த சுபாஷ் தெரியுமா? ஸோ டனல் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பீஸா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மாதிரி கேரா உக்கான்னு இருக்கோம். அது அவனை காமி, அவனை எதுக்கு வந்தானு தெரியல. அவன் போய் 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 படுத்துக்கிறான் மேல, கம்முன்னு அமைதியா போய் போன் பார்த்துன்னு இருக்கான் தானே. தூங்கிட்டானா? தூங்கிட்டு இருக்கிறானா? என்னடா இந்த மாதிரி இருக்கு தானே. ஆனா ஜாலியா இருந்துச்சு, ஃபுல் ஃபன் பண்ணிட்டு வந்திருக்கோம். நிறைய விஷயத்த ஷூட் பண்ணல, நாங்க ஃபுல் ஜாலி பண்ணிட்டு அப்படியே டன்னல் கிணல்லாம் பார்த்துட்டு வந்துன்னு இருக்கோம். ஸோ இன்னும் ஒருத்தன் அவனும் வந்திருந்தா 4 பேரா ஜாலியா இருந்திருக்கும். சோமேஷ், யுவராஜ், அந்த ஒருத்தன் யாருன்றது நம்ம சஸ்பென்ஸாவே வச்சுக்கலாம். அவன் கடைசி நேரத்துல எனக்கு வேலை வந்துருச்சுன்னு நான் டைரக்டா ஃபிளைட்ல வந்துடுறான்னு சொல்லிட்டான். ஸோ பார்க்கலாம் அவன் யாருன்றத டெல்லியில போய் காட்டலாம் நம்ம. இப்போதைக்கு என்ன பிளான்னா 5 மணி ஆயிடுச்சா, 4:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 5 மணி டைம். இப்போ ஸ்நாக்ஸ் கிங்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு நைட்டு ஓட்டிட்டா போதும் தானே. இன்னைக்கு ஒரு நைட்டு ஓட்டிட்டு நாளைக்கு காலைல இறங்கிடுவோம். அதுக்கப்புறம் அவனோட பைக், யுவராஜ் பைக் எல்லாம் வந்திருக்கு. இதே ட்ரெயின்ல தான் வந்து நிற்குது பின்னாடி. நைட் சொன்னல, அதெல்லாம் இறக்குறதெல்லாம் காட்டுறேன். அதுக்கப்புறம் டெல்லிக்கு போய் ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் எல்லாம் நிறைய வரும். இந்த சுத்துறது எல்லாம் பாத்தீங்கன்னா தனி விளாகா வரும். நாளைக்கு அங்க போய் சேர்ந்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லலாம்னு இருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, போன வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் என் பேச்சை கேட்டு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் ட்ரிப் போறேன் கொஞ்சம் சப்போர்ட் காட்டுங்கன்னு சொன்னதுக்கு எல்லாருமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ எவ்வளவு ஆயிருக்குன்னா 4,000 எவ்வளவு ஆயிருக்கு, 4,000 சில்லற ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரிப் முடியறதுக்குள்ள அதை 5,000 ஆக்கிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 60-70 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும், முடிஞ்சிடும். ஸோ சந்தோஷமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு 5K ஆயிடுச்சுன்னா இன்னும் ஒரு ஜாலியா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, ஒரு லைட்ஸ் வைக்கிறாரு சோமேஷ் என்ன வெள்ளையா காட்டுறதுக்காக. ஸோ பண்ணி விடுங்க, நம்புறேன் நானு. பண்ணி விடுவாங்க, நம்ம பசங்க பண்ணி விடுவாங்கன்னு. ஸோ இவங்க கிட்ட நான் கெத்து காட்டியிருக்கேன். அதெல்லாம் ட்ரிப் முடியறதுக்குள்ள 5K ஆயிடும்டான்னு நம்புறேன். ஆயிடும்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எந்திரன்ல வருமே புள்ளினங்க அந்த பச்சை இலை பாருங்கள் புள்ளிதான். பேசுறதெல்லாம் இல்லை, அப்படியே காமி அவனை. கீழே வரியா அண்ணா? கீழே வருவியா? இங்கே செத்துரு, அங்கே மேலே என்னடா பண்ற மேல? இவ்வளவு நேரம் போன் பார்த்துருந்தது தானே. பொய் சொல்லுது. और एक भैया இது போட்டுக்கடா. என்னது ஸ்பூன் எடுத்தியா?
அது பேரெல்லாம் சொல்லிடு, பேர் எல்லாம் கொஞ்சம். அது என்ன, அது உருளைக்கிழங்கு குழம்பா? இது உருளைக்கிழங்கு குழம்பு, ரோட்டி. இது டோக்லா. டோக்லா அப்புறம் சாப்பிட்டான்டா அவன். பிரெட் ஆம்லெட் தானே சாப்பிட்டேன். பிரெட் ஆம்லெட்டா? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? The next day. டெல்லிக்கு போயிட்டு வரோம். பார்த்து போயிட்டு வாங்க. டெல்லி போற ட்ரெயின் இது. சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க. நாம இங்கதான் வட வித்துன்னு இருக்கோம். நம்ம இந்தியன் ரயில்வேஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே. சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரியா? ஓகே சுபாஷ். யார் யார் போறீங்க? நானும் யுவராஜ். பார்த்து கூட்டு போயிட்டு வாங்க. சுமேஷ், இப்ப நம்ம எந்த ஸ்டேஷன்ல இருக்கோம்? ஹஸ்ரத் நிசாமுதீன். அஸ்ரூத். இது டெல்லியில ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன். அஸ்ரூத். வாங்க, இப்போ அடுத்த ஸ்டேஷன் நம்ம இறங்க போறோமா? அடுத்து வந்து டெல்லி, நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். எரும மாடு கொஞ்சம் பேக்கிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. போய் பார்க்கலாம் என்ன பண்றான்னு. நம்ம அப்படியே போய் அப்படியே ஒருத்தன் வருவான். எங்க பின்ட்டு அவன் மூஞ்சி காய்ட்டு அப்படியே என்ன பண்றோம் பாக்கலாம். கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாரு. அதுக்குள்ள நம்ம தானே அதுவே இறங்கிட்டு இருக்கு. ரொம்ப இருந்துச்சு. உழைப்பி இருந்தாங்க வட கான்சுக்கு. அங்க அப்படிதான் இருக்கு இன்னும். பேக் பண்ணலையா? வாங்கிட்டு வரோம். பை கட்சி இங்கே வாங்கிட்டு வந்துடலாம். கையில கிடைக்குமீங்க. பை வேணுமா? இப்போ பை வேணும் தானே? பை இல்லடா எங்குமே பாரு. அடுத்த ஸ்டேஷன்ல போனாதான் குழந்துருவேன். லொல் பத்தியா? யாரு பையன் புடிங்கி எல்லாம் கொட்டிட்டு பேக் பண்ண வேண்டியதுதான். எதுக்கு பேக் வேணும்? இதுக்கு மட்டும் தான் பேக் வேணும். இதுக்கு இருக்கு. இதுக்கு இருக்கு. அந்த ரைடிங் பேண்ட்டுக்கும் அது வைக்க முடியாது. அது இடம்ல போட்டு வந்து இப்பவே ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் போகும்போது ஏற்றிருக்கா? யாரா நீ? பைக் போயிட்டு தானே வர போறேன். பேண்ட் மட்டுமாவது போட்டுக்கோ, நல்லா இருக்கும்டா. கோமாளி மாதிரியா? டிஷர்ட் போட்டு பேண்ட் போட்டா மாதிரி இருக்கும். எல்லாம் போட்டுன்னு இருப்பாங்களே, பாத்து இல்லையா? மஞ்சு வாரியர் எல்லாம் எப்படி போட்டு அது போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து கழட்டி திக்கும். எடுத்துட்டாங்களா? சோமேஷ் எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ டெல்லி போக போறோம் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம பயணத்தை தொடங்குற ஒரு டெஸ்டினேஷன் இது. அந்த பையனும் ஏறிட்டான், போன் பண்ணிருந்தான். அந்த ஒருத்தன் டைரக்டா பிளைட்ல வந்துடுறான்னு சொன்னான்ல, அவனும் பிளைட் ஏறிட்டான்னு சொல்லியிருக்கான். அவனை போய் கூப்பிடுவோமா? இந்த நேர்ல போய் டெல்லி கூப்பிட்டுதான் வரணும். பார்க்கலாம், நேர்ல போய் கூப்பிடுறோமா இல்ல அவனே எங்க ரூமுக்கு வந்து சேர்றானா லொகேஷன் அனுப்பின்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இறங்கிடுவோமா? இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர், இன்னொரு 15 மினிட்ஸ்ல இறங்கிடுவோம் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் என்ன பண்றோம். நாங்க பைக்ஸ் எல்லாம் போய் அன்லோட் பண்ணணும், அதெல்லாம் காட்டுறோம். ஆனா டெல்லிக்கு வந்து சேர்ந்துட்டோம். ட்ரெயின் பிளாக் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. என்னடா இது அதுக்குள்ள முடிஞ்சிருச்சேன்னு நீங்க நினைக்கலாம். சீக்கிரமா முடிஞ்சு போச்சு. இது வெறும் ட்ரெய்லர் மாதிரி தான். அது ஏன்டா புடுங்க. பையன் கொஞ்சம் தெரியாம, சின்ன பையன்
கையை கம்முன்னு சும்மா வச்சுன்னு இல்லாம அதை புடிங்கி விட்டான். சோ என்ன சொல்ல வந்தேன்னா, இதுக்கப்புறம் அடுத்த ஒரு வீடியோ வரப்போகுது, அதுதான் மெயினான வீடியோ. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் சோமேஷ் பாத்தீங்கன்னா இங்கே குளிச்சுன்னு உட்காந்து வெயிட் பண்ணி. சோ இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்துட்டோம், ரூம் எடுத்துட்டோம். இப்போ வந்து யுவராஜும் சுபாஷும் போய் அவங்க பைக் வந்து இப்போ டெல்லியில இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்து ட்ரிப்ஸ் பண்ணலாம். இங்க எங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனே கூப்பிட்டுட்டு ஃபன் பண்ண போறோம். இனிமேல் இங்க ஒருத்தனை மீட் பண்ண போறோம்னு சொன்னேன்ல நானு. 2 பேர் ஆக்சுவலா 2 பேர் இருக்காங்க. அது யாரு என்னன்றதெல்லாம் நான் பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். பைக்கு போய் எடுத்துன்னு வர்றது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து, ரூம் டூரு, அந்த கடைசி ரூம் தான் எங்களுக்கு அந்த ரூம் டூரு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல வரும். இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரியே சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி சீக்கிரமா இந்த ட்ரிப் முடியறதுக்குள்ள 5000 ஆக்கி விட்டீங்கன்னா அப்படிங்க ஒரு செலிப்ரேஷன் போட்டுட்டு போயிடலாம். ஸோ அடுத்த வீடியோல உங்களை பாக்குற வரைக்கும் ஜஸ்ட் டாக் தமிழா.